இறையேசுவில் அன்புள்ள சகோதர உறவுகளே, தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 முதல் 56 வரை உள்ள இறைவசனங்கள் வழி சந்திப்பும் அந்த சந்திப்பின் மூலம் கிடைக்கும் இறை ஆசிரையும் பற்றி தியானிக்க இறையேசு நம்மை அழைக்கின்றார். சந்திப்பில் பல வகை உண்டு. விவிலியத்தில் படைத்தவர் படைப்புகளை சந்தித்தார். வரலாற்று கதைகளில் குரு சீடனை சந்திக்கின்றார். வேலை தேடி வரும் தொழிலாளியை முதலாளி சந்திக்கின்றார். மணவறையில் மணவாளன் மணப்பெண்ணை சந்திக்கின்றார். மகப்பேறு அறையில் பெற்றோர் குழந்தையை சந்திக்கின்றனர். இப்படி எத்தனையோ சந்திப்புகளை நம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இன்றைய நற்செய்தியிலும் நாம் சிந்திக்கவிருப்பது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்தித்தது. ஒவ்வொரு புதிய சந்திப்பும் புது உணர்வுகளை கொடுக்கிறது. அதுபோல இங்கு நிகழும் இரு சந்திப்பும் மகிழ்ச்சி, ஆச்சரியம், அமைதி போன்ற உணர்வுகளோடு ததும்பி நிற்கின்றது. இறை பிரசன்னம் இருக்கும் இடத்தை ஒருவர் கடந்து செல்கையில் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இவர்களின் சந்திப்பு ஓர் ஆசீர்வாதமிக்க சந்திப்பாக அமைகிறது. இறை பிரசன்னத்தை சுமந்து வரும் அன்னை மரியாவை மனித குழந்தையை தாங்கி நிற்கும் எலிசபெத் அம்மாள் கண்டு உணரும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இத்தகைய சந்திப்பு நமது தாய் திருச்சபைக்கு மிகச்சிறந்த ஆசீர்வாதமாகவும் கருதப்படுகிறது. ஏனெனில் இன்னும் பிற மத சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அன்னையின் கோட்பாடுகளில் ஒன்றான அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட்ட சந்திப்பு இது. இந்த ஆசீர்வாதத்தின் சந்திப்பில் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற எலிசபெத் அம்மாவின் வார்த்தையானது அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற கோட்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றது. இந்த ஆசீர்வாதத்தின் சந்திப்பில் நமக்கு கிடைக்கும் சக்தி தாழ்ந்த உள்ளத்தோரை பேறு பெற்றவர்கள் ஆக்குகிறது. இறைவனுக்கு அஞ்சி நடப்போருக்கு இரக்கம் காட்டி வருகிறது. தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறது. பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறது. இறை ஊழியர்களை தெரிந்தெடுத்து துணை நிற்கின்றது. இவ்வாறாக நாம் சந்தித்தவர்களுக்கு, சந்தித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு, சந்திக்க போகின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட புதிய உணர்வுகளை ஏற்படுத்தியுள்ளோம்? எத்தனை உறவுகளுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? எவ்வகைகளில் மனிதத்தை மீட்டெடுக்கப் போகின்றோம் என சிந்திப்போம். அசாதாரணமான மனிதன் சாதாரண மனிதனை சந்திக்கும் போது புது அர்த்தம், புது வாழ்வு கிடைப்பது போல அசாதாரணமான வாழ்க்கையான நமது துறவற வாழ்வை மேற்கொண்டுள்ள நமது சந்திப்பு இன்னும் பல ஆன்மாக்களுக்கு வாழ்வளிக்க வரம் வேண்டி இன்றைய நாளில் ஜெபிப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.